ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷ்கா கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பால் கவரும் ஆயில் கவர் வச்சு தான் ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பால் கவர் வந்து எடுத்து எல்லாமே சுற்றி வர கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சைடும் 3 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஆயில் கவரும் பால் கவரும். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து சோப்பு போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு நாள் முழுவதும் ஊறி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அதை வந்து நான் சோப் போட்டு பாத்திரம் விளக்க நாரை விட்டு ஸ்வைப் வச்சு நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி தேய்ச்சோம்னா போயிடும் சீக்கிரமாகவே. பாத்திரம் விளக்க நாரை வச்சு தேய்ச்சோம்னா எண்ணெய் மெதுவாக தேய்க்கணும், பார்த்து தேய்க்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும், தேய்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்து அந்த எழுத்தெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் இதாயிரும். பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்குறேன். அதில் வந்து நம்ம ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எம் சைஸ் தான் நான் வரைய போகிறேன். நீளமாக வச்சு எம் சைஸ் தான் வரைய போகிறேன். வரைஞ்சிடலான்னு பார்த்தேன் ஸ்கேல்லேன்னு, சேஃப் ஒழுங்காக கிடைக்கும்னு. அது வந்து ஒழுங்காகவே எனக்கு கிடைக்கல. அதனால் நான் கையிலே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பால் கவரை மடக்கி நாளாக எல்லாமே மடக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி வர தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு தேய்ச்சிட்டு நல்லா மடக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி சேஃப் வச்சு பேப்பர் வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நிறைய பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கிட்டோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ண தேவையில்லை. அதனால இந்த மாதிரி மடக்கி எடுத்து கட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் தெரியாது. எல்லாமே சீக்கிரம் டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், நிறைய ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓரளவு கொஞ்சம் கிடச்சிது. 3 கவர்னால் இவ்வளோதான் ஃப்ளவர் கிடச்சிது. இப்போ வந்து நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தேவை நம்ம வந்து ஊசி தான் எடுத்துக்க போகிறோம். ஊசி நூலும் நம்ம என்னென்னா நரம்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா பூ வந்து நூல்லாம் அந்து போயிடும், நரம்புனா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ஊசி நூலும். நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் குத்தி வைக்கிறதுக்காக. இப்போ வந்து அதை மடக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதை 3 தடவை செஞ்சு இந்த ஃப்ளவர் வந்து 2 டைம் மடக்கி எடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து 1 சைடு மடக்கினாவே போதும். அது ஸ்டார் ஷேப்பில் தான் மடக்கி எடுக்க போகிறோம். ஏன்னா ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருந்தது. இருந்தாலும் பூ அதிகமாக இல்லை, பேப்பர் அதிகம் இல்லை. அதனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பிச்சு பூ மாதிரி இருந்தது. கடையில் வந்து 400, 500 போட்டு செலவு பண்ணி நம்ம வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு தூக்கி போகிற இதை வச்சு நம்ம செஞ்சு தலையில் வச்சா ரொம்ப அழகாக இருக்குது, பயனுள்ள பொருளாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வாசனைக்காக வைக்கிறவங்களா இருந்தால் கடையில் தான் வாங்கி வைக்கணும். இந்த மாதிரி செய்ய எனக்கு வாசனை தேவையில்லை, தலை நிறைய பூ இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பூ கொஞ்சம் தான் இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் எங்கள் பாப்பா வேறு இடையில வந்து அம்மா எனக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சோண்டு தான் இருந்தது. எங்கள் பாப்பா சடைக்கு கரெக்டாக இருக்கும். 1 சைடு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், உச்சி குடுமி போட்டு வைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம டபுள் சைடும் 2 பக்கம் நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இடையில அந்த ரோஸ் எல்லாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரிஜினல் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.